ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா, வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான சுறாப்புட்டு ஸ்டைல்லையே அதே வாழைப்பூ வச்சு ஆல்ரெடி நம்ம செஞ்சிருப்போம். வாழைப்பூ வச்சு ஒரு மீன் குழம்பு செஞ்சோம். இப்போ வாழைப்பூ வச்சு சுறாப்புட்டு. இந்த வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப 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 நல்ல நல்ல ரெசிபி. அதுவும் யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம், ஏன்னா கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு டிஷ்ஷு தான் இந்த வாழைப்பூ. அதை வச்சு நிறைய முடிஞ்ச அளவுக்கு 10 days ஒன்ஸாவது வாழைப்பூ எடுத்துக்குங்க. யங் ஏஜில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இந்த வாழைப்பூ. நம்ம ஊர்லேயே நம்ம யூஸ்வலாக ரொம்ப பழைய காலத்து ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ட எல்லாமே அவ்வளோ நல்ல இது இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம நிறைய ஓட்ஸ் அது இதுன்னு தேடி போயிட்டுருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம பழைய காலத்து ரெசிபியில் என்னென்னலாம் நல்லது இருக்கோ அதெல்லாமும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வாழைப்பூ சொராப்புட்டு செய்யறதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 கட்டு பூ. நம்ம ஆல்ரெடி வந்து மீன் குழம்புக்கு ஏற்ற பூவில் பேலன்ஸ் இருக்க வாழைப்பூ தான் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. 1 கப் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, 1/4 கப் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு. இந்த வாழைப்பூ செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய், 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே தண்ணியே ஊற்றாம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கணும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வாழைப்பூ எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தேங்காயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், கடாய் வச்சாச்சு. ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அத்தத்து போட்டுக்கலாம். பாருங்க கடுகு நல்லா பொரியுது. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், முக்கியமான விஷயங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பூண்டு வந்து தனியாக கடிப்படும், நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இதுக்கு பூண்டு வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா ஒரு 40 to 50%, அந்த வெங்காயம் ஆல்ரெடி சொல்லுவோம்ல அந்த கண்ணாடி பக்குவம், அந்த அளவுக்கு அதை தாண்டி கொஞ்சம் போகணும். ஒரு 50% 60% வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூவை போட்டுடலாம். வாழைப்பூவை போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டு உப்பெல்லாம் போட்டு இறக்குனா முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் சாப்பிட வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சொராப்புட்டு மாதிரியே தான் இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. பூண்டு வாசனை பச்சை வாசனை போயிட்டே இருக்குது. இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே பாருங்கள், எதுவுமே பண்ணல, ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள். இது பார்த்தீங்கன்னா காரம்லாம் ரொம்ப இருக்காது. அந்த 2 பச்சை மிளகாய் போட்டோம்ல, தேங்காய் கூட போட்டு அரைச்சோம்ல, அந்த ஒரு ஸ்பைசினஸ் தான். கொஞ்சம் இது ஒரு மாதிரி தட்டலாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்க, இந்த வெங்காயத்து கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன உடனே, இந்த மஞ்சள் தூள் எல்லாமே மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சோண்டு, ரொம்பலாம் இல்லை, இதை பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுருக்கேன். தெளிச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், உப்பு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுடுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன், ரொம்பவும் போடலை. உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இது ரொம்பலாம் இல்லைங்க, ஈஸியாக வெந்துடுங்க. வாழைப்பூ ரொம்ப 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 ஈஸியாக வெந்துடும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாம் போகணும். பாருங்கள், இந்த ஒரு மாய்ஸ்சர் இருக்குல்ல, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாய்ஸ்சர் இருக்குல்ல, இந்த மாய்ஸ்சர் எல்லாம் போய் நமக்கு எப்படி சுறாப்புட்டு வந்து உதிரியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாய்ஸ்சர் போட உடனே தேங்காய் போட்டுடலாம். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆச்சு, இந்த தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் வற்றி போச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாருங்க, இதுக்கு தான் சொன்னேன் தேங்காய் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைக்கணும்ட்டு.
நல்லா அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, அப்படியே பார்க்க வந்து இந்த சொரா புட்டு மாதிரியே ஃப்ளேவர் வந்து பார்க்க டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்க. இதனால தான் சொன்னேன் வாழைப்பூ சுறா புட்டுன்னு. பார்க்க அப்படியே தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் பார்க்க அதே மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து அப்படியே வந்து பொறுமையா ஃபுல்லா மாய்ச்சர்லாம் போய் வதங்கணும். இப்போ பாருங்க, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் நம்ம தேங்காய் போட்ட உடனே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இன்னும் நீங்க விட்டீங்க, இன்னொரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா இன்னும் உதிரி உதிரியா வரும். நீங்க எவ்வளவு நேரம் அப்படியே ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் விட 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 அப்படியே இன்னும் நல்லா உதிரியா அப்படியே வந்து நம்ம சொரா புட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ல வந்து பாருங்க. இது யாருன்னா வாழைப்பூன்னு சொன்னா நம்புவாங்களா? அப்படியே சொரா புட்டு மாதிரியே இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப இதை பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு சொரா புட்டு வாழைப்பூல பாருங்க. வாசனை சூப்பரா இருக்குங்க. பார்க்கும்போது இது பாருங்க எந்த அளவு உதிரி உதிரியா இருக்கு. இப்ப அம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பார்க்க எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட்? உண்மையாலுமே அந்த டேஸ்ட் தான் வருது. உண்மையாலுமே சொரா புட்டு டேஸ்ட் தான் வருது. நான் முதல்ல சாப்பிட்டு தான் இப்போதான் நான்வெஜ் விட்டுட்டேன். அது மாதிரி வாழைப்பூ மீன் குழம்பு நீங்கள் ரொம்ப செஞ்சு பாருங்க. உண்மையாகவே அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருந்தது. நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருந்தது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது டெக்ஸ்சர்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நான் தான் சொல்லிட்டேன், அப்படி சொரா புட்டு திடீர்னு யாருன்னா கொடுத்து அந்த எலும்பு கிளம்பு நீட் நீட்டாக கொஞ்சம் போட்டு அப்படியே சொரா புட்டு மாதிரியே தான் இருக்கும். சூப்பராக இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிடுறேன் வாங்க. அப்படியே தான் இருக்கு உண்மையாகவே. ஆஹா, என்னையும் நான் பாராட்டி கூடாது. இருந்தாலும் இது நானே இனோவேட் பண்றேன். நான் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒன்று செய்ய போறேன், ட்ரை பண்ண போறேன்னு. இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதே இல்லையேன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு ட்ரை பண்ணு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. மேபி இந்த இப்படி ஒரு டிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனா நானே யோசிச்சு பண்ணேன். நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன் குழம்பும் செஞ்சு பாருங்க. சாஃப்ட்னே இருக்கும், சொரா புட்டு மாதிரியே ஃப்ளேவர் இறங்கிட்டே இருக்கு. ஆமா, உண்மையா அதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மணி அடிச்சா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை गाइस. இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.